ஹலோ மக்கள், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? டூட் டெஃப்ட் வரல நம்ம வந்து ரிச்சியை தான் காப்பாற்ற போகிறோம். அது எப்படி நம்ம பார்க்கலாம். ஓகே மக்களே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தகர நம்ம காரை எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிடலாம். அப்புறம் நம்ம வந்து அங்கே தான் நம்ம வந்து கடையை ஸ்டார்ட் ஆகும். சரி ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து போகும்போதே ஒரு பெல்ட்டெல்லாம் அடிக்கிறோம். இல்லை விடவே கூடாது, கார் டயர் பஞ்சர் ஆகிடும். சரி, இங்கே அப்படியே கிடைக்கும். ஓகே மக்களே, இப்போ இன்னும் ஸ்ட்ரைட்டாக போய் ஜெயிலுக்கு போகணும். ஏன்னா ஜெயிலில் தான் அந்த பொறுக்கி பையன் போய் மாட்டிக்கிட்டான். எப்படி மாட்டினா அந்த கடையை ஒன்று சொல்லியிருக்காங்க மக்களே. ஒரு காசு அந்த என்னது காசு திருடி மாட்டிக்கினேன். இந்த பயமுட்டலாம் பாருங்க மாட்டேங்க. ஓஹோ, எப்படா இருக்கு நண்பா? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா. எப்படா இருக்க? ஹே ஜாக், வி ஹேவ் யூ அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணின்னு இருக்கானா. இப்போ வந்து கேளு எப்படி வந்து ஜெயிலுக்கு வந்தான்னு கேட்க சொல்கிறோம். பாடினா நான் சொன்ன பார்த்தீங்களா, திருட்டு பையன்னு பேங்க்கில் வந்து கொள்ளடிச்சுன்னு இப்போ வந்துன்னு இருக்கான். பயப்புல வந்து இங்கே வந்து எனக்கு மூணு பிக்கப் ட்ரக் இருக்கும் மக்களே. இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா? எங்கடா டயருக்கு போல செங்கல் தானே இருக்குது பார்க்குறீங்க. இதோ பாருங்க, எவனோ தூக்கின்னு போயிட்டான் டயரு. ஆஹோ, கையிலங்கடையில் போடலான்னு. இங்கே பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு வந்து தூக்கின்னு போயிட்டாங்க. டயரை கூட ஊற்றி வைக்க மாட்டீங்களாடா. இவன் கான் ஆகிட்டான். அதுக்கப்புறம் அங்கே சைடில் பார்க்குறாங்க. என்னத்தெல்லாம் பார்க்குறாங்க பார்த்தா ஒரு பைக்கு. இப்போ புரியுதா மக்களே, பைக்கில் வந்து தப்பிக்கலான்னு பார்க்குறாங்க போல். அங்கே இன்னொரு பெல்ட் டிக்கெட்லாம் வச்சுருக்கும் போது ஆட்டையை போட்டு அல்ல மம்மியே என் பைக்கை கூட அவன் இன்னும் கட்டிக்கின்னு இருக்கான் பைக் ஓனரு. இவங்கெல்லாம் ஆட்டையை போட்டுட்டான். திடீர்னு பார்த்தா அந்த சைட்லேருந்து போலீஸ்கார், திடீர்னு பார்த்தா இந்த சைட்லேருந்து போலீஸ்கார். எப்படி ஓட்டு பாருங்க மக்களே, அது ஃபயர் இன்ஜினுக்குள்ளெல்லாம் போகுது. இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போகிறாங்கன்னா வந்து ஹெலிகாப்டர் மேலே குடிக்கலான்னு பார்த்தாங்க. பட் இவன் வந்து குடிக்கல, ஏன்னு தெரியல. இவனும் குடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு வண்டி ஹிட்டு மிஸ் ஆகிடும்னு குடிக்கலன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து எஸ்கேப் ஆகிடலாம் நினச்சிருப்பான் போல் பைப்புல. பாருங்கள் எவ்வளோ பணம் கொடுத்துட்டுன்னு. பார்த்தீங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் வந்து வளைச்சிருச்சு. ஏன்னா வந்து இப்படி தான் வருவான்னு தெரிஞ்சு. அவ்வளோதான் மக்களே, இனிமேல் இவனை காப்பாற்றவே முடியாது. இப்படி தான் வந்து இந்த பொறுக்கி பையன் வந்து ஜெயிலில் மாட்டினான். டேய் கடை சொல்லிட்டியாடா? நான் தூங்கிட்டேன். மழுப்பு பிட்டாண்டே மழுப்பு பிட்டாண்டே ஆமே நல்லா பண்ணுறீங்க நீங்கள். அப்புறம் என்ன பண்ணுறானே தெரியல. ஒருத்தன் பார்த்து பாடுறான், ஒருத்தன் வந்து என்ன சொல்கிறான். இவங்க ஹவுஸ் நீங்கள் தான் பார்க்கணும் எவனோ பார்க்க சொல்கிறாங்க. சரி ஓகே, அது அவன் தான் பார்ப்போமே. அது அவனே காமிக்கிட்டு அந்த அவன் யாருன்னு தெரியல. சரி ஓகே, அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஒரு வண்டி சொல்லுங்க. இங்கே வண்டி எங்கே போச்சு? டேய், இங்கே வண்டி எங்கடா போச்சு மக்களே? இங்கே வண்டி எங்கணும் நடந்தா போகணும். அட பாவீங்களா, இங்கே வண்டி எங்கே போச்சுன்னே தெரியல மக்களே. சரி ஓகே, அப்படியே நம்ம வந்து அங்கே கார் ஷோரூம் இருக்குது, அங்கே போய் வண்டி தூக்கிடலாம். பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து நடராஜா சர்வீஸ் போட வேண்டியதான். ஆக்சுவலாக வண்டி எனக்கு ட்ரக்கு தூக்கிடலாமா? ட்ரக்கு தூக்க போகிறேன் மக்களே. ட்ரக் வேணுமா? ட்ரக் காசுமா போச்சு. டேய் கொஞ்சமாக மனசாச்சு இருக்காடா. இப்படி எலுமிச்சப்பழத்தை ஏற்றிட்டு புறமே ஏற்றிட்டு போயிட்டேன் மக்களை. கடைசியில் வந்து இங்கே அப்படியே கொஞ்சம் தூரம் போய் கார் கிடச்சி அதை தூக்கிட்டு வந்து இப்படியே வந்துவார். இப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் மாதம் ஒரு ட்ரிஃப்ட் அடித்து ஃபுல் ஸ்பீடில் போய் இன்னொரு பொறுக்கி பையனோட வீட்டை போய் பார்த்து வரலாம் மக்களே. டாக் டு கெரில், அவன் பேர் கெரிலோ கொரிலோ. சரி ஏதோ ஒன்று அவனை போய் பார்த்து வந்துடலாம். இவனை வந்து நிற்க மாட்டேன்னு நின்று பின்னாடி தண்ணி இருக்கு மக்களே. தண்ணியில் வந்து ஜோலி முடிஞ்சிரு அவ்வளோ எனக்கு சந்தோஷம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா வந்து அந்த அவனோட வீடு வரும். இப்படிக்கா போய் லெஃப்ட் ரைட் எடுத்து அதை காமிக்கிட்டு பாருங்கள், மார்க் பண்ணிட்டு பாருங்கள். இதான் இவன் வீடு போல். டேய் நில்லுடா, பக்கத்து வீட்டில் வந்து நிற்கிட்டு பாருங்க மக்களே காரு. இங்கே பிரேக் போட்டு ட்ரிஃப்ட் ஆனால் மாதம் அடிச்சிட்டு பார்த்தீங்களா? சரி ஓகே, இங்கே வச்சுட்டு இவனை பார்ப்போம். நாடா சைடில் பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. இவன் பாருங்களேன், இவன் வந்து கிளாஸில் அந்த 2 பாட்டிலில் நிற்கிறான். இப்போ என்ன பண்ண சொன்னான். சரி ஓகே ஜாக், ஃபர்காட் மை கார். ஓகே இன்னும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவனும் கார் இருக்கான். அதை போய் காப்பாற்றணுமா மக்களே? அதை போய் எடுத்துகிட்டு வர சொல்கிறான். ஓகே, இந்த கார் எடுத்துன்னு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த முன்னாடி சொல்லி தொலைச்சிடலாம்ல. இப்போ அங்கேருந்து தானே வந்தனே, செட்டாண்டா பம்பரை கட்ட மாட்டியா? சரி ஓகே, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் ஒரே ரோட்டாக போனால் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாருக்கும் தெரியும். நீ எங்கடா போகிறீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனாக போகிறேன். அது போகிறதுக்கு முன்னாடி சுடுகாடுக்கு போய்டுவோம் மக்களே. ஏன்னா அவ்வளோ கேவலமாக பெல்ட்டி அடிக்குது. இல்லை உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம். கேம்னால உயிரோடு இருக்க ரியல் லைஃபாண்டா அதான் வேண்டிஸ்ட். ஓகே மக்களே, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் அங்கே திருட்டு பாருங்க போலீஸ் ஸ்டேஷன். அப்படியே அங்கே போகணும். போய் அங்கே ஒரு மாதம் ட்ரிஃப்ட் அடிப்போமா? இல்லை வேணாம் ட்ரிஃப்ட் அடிக்கிறான்னு தெரியல.
மக்களே செட்டான்டா ஒருத்தன் போலீஸா செட்டான். ஆமாம் மக்களே போலீஸ் அவுட்டு. பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் வர கொடுத்து ஐயோ காலிலே ஏற்றிச்சு மக்களே 3 முள். சரி ஓகே சைடு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கார் இருக்குமா எத்தனை சொன்னான். அவனோட கார் என்ன எத்தனை சொன்னான். ஆனால் டிரைவர் வேலை பார்க்குறேன் பாருங்க இந்த கார் போல். மக்களே இந்த கார் பயங்கரமாக இருக்குது. இந்த காரையும் நம்ம வச்சு எல்லா மிஷினை முடிப்போமா. சொலாவான்னு பின்னாடி எழுதியிருக்கு. சரி ஓகே மக்களே இந்த காரை எடுத்துன்னு போயிடலாம். காலையில் ஓரளவுக்கு காலையில் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ 90 ஆயிடுச்சு மக்களே, அந்த அளவுக்கு இருக்கு போச்சு. ஸோ ஓகே அப்படியே ஒரு மாதம் 2 ட்ரிஃப்ட்டு போட்டு இங்கே ஒரு ட்ரிஃப்ட்டு இன்னொரு ட்ரிஃப்ட்டு போடலாமா மக்களே. இதை பாருங்கள் இங்கே ஒரு ட்ரிஃப்ட்டு போடுறேன் இருங்க மக்களே. போட்டுக்கு அங்கே போய் போட்டால் கரெக்டாக இருக்கும் மக்களே. மாஸாக போடலாம். ஸ்பீக்கரை கொஞ்சம் ஏற்றி விட்டால் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மக்களே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி மக்களே ட்ரிஃப்ட்டு நீ இப்போ யார் கரெக்டாக வந்தனே. பிரேக் கொஞ்சம் முன்னாடியே போட்டுடலாம். இங்கே போட்டு 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 முட்டோன்னு கொஞ்சம் கூட இருப்பாங்களே. சரி அவன் முன்னாடியே எடுத்துகிட்டு போய் அங்கே பார்க் பண்ண நினைக்கிற மக்களே. எனக்கு வீடு பாருங்க அவ்வளோதான். சேவ் ப்ராக்ரஸ். எஸ் ஏதாச்சும் பிரச்சனையாகி ஆஃப் ஆயிடுச்சுன்னா அதனால் எஸ். ஓகே மக்களே யாராங்க சின்ன ரேஸ் பண்ணணும் போல் மக்களே. ரேஸ் ஆனவனுக்குலாம் வந்து சூப்பர்றான். ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே ஒரு ட்ரிஃப்ட் அடிப்பேன் பாருங்க. நான் ரேஸ்லேயே ட்ரிஃப்ட் அடிப்பேன் மக்களே. ஓகே அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் எப்பறம் இன்னும் ஸ்ட்ரைட்டாக போகணுமா. லெஃப்ட்டு இடிக்காடி. ஐயோ ட்ரிஃப்ட் அடிக்கூட இடத்துல ட்ரிஃப்ட் அடிக்கிறேன். ட்ரிஃப்ட் அடிக்க வேண்டிய இடத்துல ட்ரிஃப்ட் அடிக்க மாட்டேறேன் மக்களே. என்ன மக்களே கொஞ்சம் விட்டா கல்லில் அடித்து வண்டிக்கு வந்துடும். சரி ஓகே இப்படியே போய் எப்படி போகணும். ரைட்டாக போய் ஸ்ட்ரைட்டாக போய் அடுத்தது லெஃப்ட்டு போய் ரைட்டு திரும்பி லெஃப்டா. சும்மா சொன்னேன் அது சொல்லி வச்சாமல் அனுப்பிச்சு பரவாயில்ல. ஓகே அப்போ ஸ்ட்ரைட்டாக போய் ரைட்டாக இல்லை. ஓகே ஆஹா அப்படி போன போலே தப்பாக வந்துட்டேன் மக்களே. இப்போ நியூ டிப் யாரா அவன் கோளாறு யாரோ ஒருத்தன் வந்து இடிச்சான் பாட்டிக்கலாம் மக்களே. பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நாளாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். கொஞ்சம் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபு பண்ணிவிட்டு பாருங்கோ. பார்த்தீங்கன்னா இந்த வண்டி அடுத்தது எங்கே இருக்கும்னா நான் நினைக்கிறத நீங்கள் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கடா மக்களே இந்த வண்டி இருக்கும். யாருக்கு இந்த வண்டி வேணுமோ போய் கிளைம் பண்ணிக்கோங்க. ஏன்னா குறைவான ரேட்டில் இந்த வண்டியை வாங்கிக்கலாம். எங்கே இருக்கும் தெரியாதவங்க சொல்லிடுறேன். பாலை இரும்பு சாமானுக்கு பேர்ச்ச பழம் அங்கடா மக்களே. சொல்லி முடிக்கல இப்போ இடித்து உடைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உடஞ்சி நொறுங்குன்னு மக்களே. அப்படியே ஒருப்பா அங்கேயே போய் விண்டுருவோம் போல மக்களே. அவன் வீட்டு பக்கத்துலேயே. இன்னும் டைம் இல்லை. அரை செகண்ட் அரை நிமிஷம் தான் இருக்குது. அரை நிமிஷம் தான் சொல்லுவாங்க. ஆமாம் 6 நிமிஷம் தான். சரி உடச்சி போடாடிங்க. காரு கையெல்லாம் கணக்கு அமுச்சு விட்ருவானுங்க போல. இதோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் மக்களே. சூப்பர் சொன்னே முடிஞ்சிச்சு. சரி ஓகே என் வீட்டுக்கே வந்தாச்சு. திரும்பி அப்படி சுட்டி திரும்பி என் வீட்டு வேறு என்ன பண்ணணுன்னு கேட்போமா. என்னடா பண்ணோம் வேஸ் பிளான். அதான் இன்னும் பிளான் வச்சுருக்கானா என்ன சொல்கிறேன்னா வந்து ஓகே அவங்க ஜெயிலில் இன்னும் அவங்க இன்னும் சம்திங் இன்னும் சென்சார் இந்த மாதிரி இன்னும் இருக்கான். அது வந்து ஹேக் பண்ணுறதுக்கு வந்து ஹேக்கிங் டூல்ஸ் வேணுமா. அது மொத்தம் 3 இடத்துல இருக்கா மக்களே. என்னென்ன இடம்னா வந்து போலீஸ் ஸ்டேஷனு தள்ளி போட என்னென்ன இடம்னா போலீஸ் ஸ்டேஷனு. இன்னொன்று வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில். இன்னொன்று வந்து எங்கே இருக்குன்னா வந்து இந்த சிட்டியில் ஒரு பில்டிங்கில் இருக்குது. அது இன்னும் ஆஃபீஸு சொன்னாங்க. அது என்ன ஆஃபீஸ்ன்னு தெரில. சரி ஓகே ஸ்ட்ரைட்டாக போய் போலீஸ் ஸ்டேஷன் நம்ம தெரிஞ்ச இடம் அங்கே போய் எடுத்துடலாம். அச்சமல்லியோ அது மாதிரி தான் இருக்குது. ஸோ கார் பறக்குது மக்களே. இந்த கார் நம்மளே எடுத்துக்கலாம் பேசாமல். அந்த ரிச்சியோ புச்சியோ காப்பாற்றிட்டு அவன் பேர் இருந்தது ரிச்சி தானே. அவன் ரிச்சி தான் நினைக்கிறேன். இப்போ இன்னும் நம்ம காப்பாற்றுற பேர் வந்து கொரியிலோ அது அவன் பேர் அவனுக்கு கேட்டுக்கலாம். ஸோ ஓகே எப்படி ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இங்கெல்லாம் எங்கேயோ இருக்கும். எங்கே இருக்கும் இங்கே இருக்குமா. இங்கே தான் இருக்கோம் நினைக்கிறேன். இல்லை இங்கே இருக்க வாய்ப்பு இல்லை. இங்கே இன்னும் மின்னு கண்டுபிடிச்சிட்டேன் மக்களே. ஐநோ பார்க்க வாக்கி டாக்கி மாதிரி இருந்துச்சு. அதான் நினைக்கிறேன். அது எடுத்துக்கலாம். ஆனால் அதோட இருக்கும். சரி அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம காருக்கு வந்துடலாம். இன்னொன்று வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா வந்து இருக்கும். அது தனி ஐலாண்டு. மிலிட்ரி பேஸ் போகிற வழி தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி போனால் வந்து வரும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக இப்போ என்ன ஸ்பீடு தண்ணியில் போட்டு முக்கிறியடா வண்டியை கேட்பீங்க. என்ன மக்களே பண்ணுறேன். இந்த வண்டி கண்ட்ரோலே இல்லை மக்களே. இது பறக்குது மக்களே. நான் பிரேக் போட்டு அது எங்கேயோ போய் நிற்கிது மக்களே. ஆக்சுவலாக இந்த ஆஃபீஸ் தான் நினைக்கிறேன். நான் முட்டு மக்களே எனக்கு இந்த வண்டி கண்டிப்பாக கையெல்லாம் கண்டிலாம் போகும். இந்த ஆஃபீஸ் தான் நினைக்கிறேன்.
இந்த மாதிரி நான் ஆரஞ்சு கலர் தானே இது இதான் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டேன் மக்களே. இப்போ ரெட் கலர் ஃபோனா, என்ன ஃபோனு, நோக்கியா ஃபோனா, சாம்சங் என்னன்னு தெரியல. சரி ஓகே, வெளியே வந்துடு. கடவு சாட்டிடலாமா? எப்படி இருந்துச்சா அப்படியே வச்சுருவோம். நாங்கள் ஏதோ குட்டி சைக்கிள் வர கிட்ட அப்படிங்க, குட்டி பையன், குட்டி ஃபேமிலி நினைக்கிறேன். யாரும் இல்லாமங்கண்ணா, நமக்கு தேவையானது அது ஃபோன் மாதிரி தான் அப்படின்னா பொருட்கள் ஐட்டம்ஸ் அப்படின்னா நம்ம வந்து பண்ண முடியும் ஹேக்கிங் டிவைஸ். சரி ஓகே, அடுத்து வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஒரு மேப்பை போட்டு சும்மா சில்லுன்னு பாருங்க போடும் வண்டி. ஏன்னா எனக்கு தெரியாது ரூட்டு, தப்பா எங்கே நான் போயிட்டேன்னா ஆடாம். அதுக்கப்புறம் நம்ம பாருங்கள் லெஃப்ட் சைடில் சம்பவம் நடக்க போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டாக்ஸி ஏரியா பக்கத்தில் அது என்ன சம்பவம்னு உங்களுக்கே தெரியும், தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க வாட்ச் டில் எண்ட். ஸோ ஓகே, அப்படி ஸ்ட்ரைட்டாக போய் இன்னொரு லெஃப்ட் எடுக்கணும் மக்களே. என்னை கடைசியில் என்னை வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டாக வைக்கிட்டாங்க. கூகுள் அசிஸ்டண்ட்டில் கூகுள் மேப்ஸில் சொல்ல மாட்டீங்களா, டேக் லெஃப்ட் இன் 400 meters அந்த மாதிரிலாம் என்ன ஆகிட்டாங்க மக்களே. பஸ்ஸு நான் வீலிங் கட்டிக்கிட்டு பாட்டிங்களா மக்களே, யாராச்சும் நோட்டீஸ் பண்ணிக்கலாம் பஸ்ஸு வீலிங்கா யாராம நான் பார்த்துக்கு 7 போனேன். டைவர்ஸ்னாலும் பயங்கர ஸ்பீடாக போகிறான். வந்து என்னோட பறக்குற எல்லா வண்டியிலையும் வீலிங் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னான்னு தெரில, எல்லாம் கோலர் ஆகிட்டாங்க போல். நைட் ஆகும், நான் கோலர் ஆகிடுவாங்களான்னு தெரில. சரி ஓகே, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு கிளம்பிட வேண்டியதுதான் மக்களே. ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் தான் வந்து அந்த இன்னொரு தேர்ட் ஹேக்கிங் டிவைஸ், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் திங் அங்கே தான் இருக்குது. இதோ இந்த ரோட் தான். இந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போனால் வந்துடும். அங்கே மார்க் பண்ணி வச்சுக்கணும், தெரியுதா மக்களே? கொஞ்சம் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக வந்து பாருங்கள், தெரியுது, எனக்குலாம் தெரியுது, உங்களுக்கு தெரியும், எனக்கு கண்டிப்பாக தெரியும். சரி ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கும். ஆமாம், ஏன்னா எனக்குனே வரீங்க, இது இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இதெல்லாம் இல்லை, ஆக்சுவலாக கரெக்ட் கணக்குப்படி பார்த்தா இந்த ஃபேக்ட்ரி தான் இருக்கும். எனக்கு லெஃப்டில் இருக்கிதோ இது இல்லைனா இருக்கும். யாரா நீ? இது விட்டுறா இந்த ஃபயர் இன்ஜினு நிற்க மாட்டீங்களாடா, ஹார்னாடு அடிங்க, எதுவும் பண்ண மாட்டீங்களா? ஏன்னா இப்படி சில்லறை மாதிரி பண்ணுறீங்க, சில்லறைங்களா? ஆக்சுவலாக இங்கே தான் எங்கேயோ இருக்கும். இந்த காரை எங்கேயோ வைக்கலாமா? சரி, கார் இங்கே எடுத்தோம். பார்த்தீங்கன்னா வந்து இங்கேனா அங்கே சொல்லி முடியல, எங்கே தான் இருக்குது. இதுவும் இன்னொரு ஃபோன் மாதிரி தான் இருக்குது. சேவ் ப்ராக்ரஸ் பண்ணிக்கலாம், மிஷன் கம்ப்ளீட்டட். சரி ஓகே மக்களே, எப்படியோ வெற்றிகரமாக நம்ம வந்து அடி எடுத்தாச்சு. நம்ம கார் எடுத்து திரும்பி அந்த 2 பாட்டில்லாம் வந்து அந்த பாட்டில் இல்லை மக்களே, 2 பாட்டில் வச்சு ஒருத்தர் பாட்டில் மேலே நான் அவன் வீட்டுக்கு தான் போகிறேன். ஆனால் அந்த கரியில் வீட்டுக்கு தான் போகிறோம். அவன் பேர் நான் கரெக்டாக சொல்கிறதில்ல, கரியில் குறியில் ஏதோ ஒன்று. இங்கே காசு இருந்துச்சு, அப்படியே எத்தனை போகலான்னு வந்தேன் மக்களே. ஏன்னா நைட்டு அதுவும் மாறன் பரோட்டா கடையில் பரோட்டா திங்க காசு இல்லை. அதான் 2 ரூபா, அது 2 ரூபானா அந்த $2 எப்படியும் வந்து 150 ரூபா இருக்கும் மகளே. ஆனால் மாறன் பரோட்டா கடையில் 150 ரூபாய்க்கு நிறையா பரோட்டா சாப்பிட்லாம் நினைக்கிறேன், எனக்கு ரேட் இல்லை. சப்போஸ் உங்கள் வீட்டு பக்கத்தில் மாறன் பரோட்டா கடை இருந்தால் அது ரேட் சொல்லுங்கள், நானும் ஒன்று சாப்பிட்டு பார்க்குறேன். அதுக்கு தான் என்னமே ஆச்சு, காசு போலீஸ்கார் போடு. பாட்டிங்களா மகளே, போலீஸ்காரே அடித்து பறக்க விட்டாச்சு. அதுவே இது இந்த என்ன பண்ண பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போலீஸ்காரே ஆக்ஷன் பண்ணியாச்சு. நம்மளாம் யார் போலீஸ்க்கு டஃப் கொடுக்குறாங்கப்பா. நான் மக்களே லைட்டாக லேக் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ திரும்பி இந்த பிரிட்ஜ் வந்தாச்சா, பாட்டு போன பிரிட்ஜை பார்த்தாலும் பயமாக இருக்குது. ஏன் எப்போ வருவான்னு யாரும் தெரியும். என்னட்டு பஸ்ஸு அந்த வேறு கேவலமாக இருக்குது தூரத்தில் பார்க்கும்போது. ஸோ ஓகே, அப்படியே தென்னுன்னு காமிக்கிட்டு மேலே மக்களே, மேலே தென்னுன்னு காமிச்சிடு மக்களே. இப்போயும் அதான் நோட்டீஸ் பண்ணுறேன். இங்கே என்ன காமிக்க போடு? ஓ, இங்கே எதுவும் காமிக்க போயிடாச்சு. அங்கே என்ன காமிக்குன்னே தெரில. சரி விடுங்க மக்களே, இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து போனீங்கன்னா அதான் இவன் வீடு வந்துடுச்சு. டேய் இந்தாடா, நீ கேட்ட 3 ஹேக்கிங் டூல்ஸு இதை வச்சு என் ஃப்ரெண்டு ரிச்சியை காப்பாற்றிடுறா. என்னடா பண்ணுற? பில் பண்ணிட்டியா? என்னாச்சு? ஓ மை காட், இவனுக்கு இன்னும் ஸ்பெஷல் பேட்டரிஸ் வேணுமா மக்களே? அது வந்து 300 ரூபாவா? டேய் பரோட்டாக்கு வச்ச காசுலேருந்து எடுக்கிறீங்களேடா மக்களே. 300 ரூபா கேட்குறான் மக்களே. ஸ்பெஷல் பேட்டரிக்கு $300. சொல்லுங்க, 300 3000 நாசமாக போச்சு மக்களே. 3000 ரூபாய் கேட்டிருக்கான் மக்களே. ஆனால் நம்ம வந்து காலையிலேருந்து மீட் பண்ணலாம். ஆமாம் மக்களே, காலையில் வந்தாச்சு. வேறு காலையில் வந்தாச்சுன்னு சொல்லி பார்ப்பீங்க. ஆமாம் மக்களே, திடீர்னு பார்த்தா மேலே வந்து என்னடா 3000 ரூபாய் இருக்குன்னு கேட்குறீங்க. ஆமாம் மக்களே, நீங்கள் என்னென்ன பண்ண தெரியுமா? நான் வந்துட்டு டாக்ஸியே வச்சு ஓடினேன்னா அப்பத்துலேருந்து
10ஸ்லாம் வந்துச்சு, அதுவும் லோயஸ்ட்டு வேல்யூவில் வந்துடுச்சு. அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 17, 19 அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போட்டு அந்த ஹார்வெஸ்டரு, டிராக்டரு இந்த மாதிரி வெஹிக்கல்ஸ் விற்க ஆரம்பிச்சா. அது கொஞ்ச நாளாக கொடுத்துட்டு அது வந்து $1000 கொஞ்ச நேரத்தில் சம்பாதிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அதே விட்டுட்டு பேஸ்கெட் பால் கேமு அப்படியே ஒரு சில விஷயம்லாம் பண்ணி எப்படியோ இந்த காசு சம்பாதிச்சிட்டேன் மக்களே. எப்படியோ வந்து பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டியூட் மார்க்கெட்லேருந்து அந்த பேட்டரியை வாங்கிட்டு வந்தோம் மக்களே. இவ்வளோ வேலை கொடுக்குறானுங்களேடா எனக்கு. நானே வந்து வேலைக்காரனாக போயிட்டு வந்தேன் தெரியல. நான் என் ஃப்ரெண்டை காப்பான்னு சொன்னது தப்பாக போயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து முன்னு வச்ச காலை பின்னு வைக்க முடியாது. ஏன்னா 3000 ரூபாய் கொடுத்துருக்கேன் மக்களே. பரோட்டா காசு மக்களே. இவன்ட்ட யாரா பரோட்டாலே இருக்குன்னு கேட்பீங்க. நான் ஒரு பரோட்டா பைத்தியம் மக்களே. நான் அப்புறம் எல்லாம் கேட்குறதுக்கு யாரும் இல்லை. சரி ஓகே, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் எடுக்கணும். என் லெஃப்ட் எடுத்தால் வந்து மாறுது மறைச்சி பரோட்டாலே இருக்குது. இதோ பாருங்கள், இது பாருங்கள் டியூட் மார்ட்டு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் சொரியாச்சு. இந்த போடு திரும்ப ரிவர்ஸ் இல்லை மக்களே, ஒர்க் ஆக மாட்டேது. சரி அங்கே ஒரு வேலைக்கு தான் எடுத்துன்னு போய்க்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த அங்கே இருக்க பேட்டரியை மட்டும் எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ நான் வந்து ரேஸ் கார் வச்சுன்னா என்னடா பண்ணேன்னு கேட்டீங்க. 800 பேட்டரி. டிவி ரிமோட் போடுற 2 நார்மல் பேட்டரி மாதிரி இருக்குது. வந்துட்டு கொஞ்சம் காசு எடுத்துக்கலாம். அப்பா இப்போ தான் திருப்தியாக இருக்குது மக்களே. எனக்கு தெரிஞ்சு 1 2 ஒரு பரோட்டா கடையே சாப்பிடலாம் போல மக்களே. பரோட்டா கடை, அதுவும் மாறன் பரோட்டா கடை. சரி ஓகே மக்களே, அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே அவனோட இடத்துக்கு தான் திரும்பி போனோம். இப்படியா போய் ஷார்ட்டில் போயிடலாம் மக்களே. இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக விட்டு ஒரு லெஃப்ட் எடுத்து திரும்பி அடுக்குமே போனோம். அதுக்கு போல நான் இந்த ஸ்கூட்டியில் போகிறதே தனி சுகம் மகளே. எவ்வளோ சூப்பராக போவேன் பாருங்களேன். ஓகே மக்களே, பார்த்தாலே தெரியும் எவ்வளோ மாசாக ஓட்டுறது. எங்கேயோ ஸ்கவுட்டு அல்பாய்சனில் போவோம் அப்படின்னா சரி, அதுவும் ஆக்சிடெண்ட் ஆகாமல். எப்போ பேலன்ஸாக இருக்கிறேன். முன்னெல்லாம் ஃபேவிக்விக் போட்டு அந்த பேண்ட்லேயும் இன்னும் 2 ஃபேவிக்விக் போட்டு கால்லையும் இன்னும் கொஞ்சம் ஃபேவிக்விக் போட்டு அந்த கையிலையும் ஓட்டினா மாதிரி இருக்குது. இந்த பண்ணாலும் வந்து நான் வர மாட்டேறேன் மக்களே. கீழே விழவே மாட்டேறான் போல. இந்தியன் பைக் டிரைவிங் 3Dயில் சாவுவான். நான் அவ்வளோ கேவலமாக இது பண்ணுவேன். சரி ஓகே, அப்படி பேசிக்கிட்டே அவன் ஏரியா வந்தாச்சு. எவன் ஏரியா தானே கேட்குறீங்க? அந்த பேர் என்னது, கொரிலா இல்லை கெரில் அவன் இடத்துக்கு வந்தாச்சு. நான் அந்த வச்ச கார் இங்கே தான் இருக்குது போல் மக்களே. முன்னாடி ஒரு கருப்பு கலர் கார் வந்துருப்பேன். யார் நோட்டீஸ் பண்ணிக்க? அந்த கார் தான் அது. வேறு அது கருப்பு கலர் சிவப்பு கலர் கார் தானே பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. ரெடி பண்ணேன், அது இப்படி ஆயிடுச்சு. ஓகே பார்த்தீங்கன்னா என்னாச்சு, ஓ மை காட். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல காமிச்சு சம்பவம் சொன்ன முடியுங்களா? அது இப்போ தான் மகளே. ஏன்னா ஹே காயின்னு ஒருத்தனோட சிஸ்டம் ஹேக் பண்ணிட்டான். இப்போ நம்மளை அடிக்கிறதுக்கு வெறி கொண்டு வருவாங்க. இப்போ நான் என்ன பண்ணேன்னா பீட் த ஹே காய், கேங்கு. ஓகே, இந்த ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு நம்மளை அடிக்க போகலாம் மக்களே. அவனுங்களாம் பார்த்தாங்கன்னா காரி பூன்னு சொல்லுவானுங்க. அதனால் நம்ம எதுக்கும் அலறவங்க இல்லை, தளர்றவங்களும் இல்லை. ஸோ ஓகே, இந்த இடத்துக்கு வந்தாச்சு வைக்கிறேன். இதுக்கு மேலே ஸ்கூட்டியில் போனால் நம்மளாம் அசிங்கம். நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஒரு இடம், இதுதான் இந்த இடம். ஓகே, இங்கே தான் சம்பவம் இருக்க போகிறது. எங்கே ஒரு நாளை காணும் மக்கள். இங்கே தான் மக்களே நினைக்கிறேன். இருக்கானுங்க. வாங்கடா வண்டாயா மச்சி வல்லக்க பஜ்ஜி அவ்வளோலாம். என்னடா நான் சாவறேன். ஆமாம், ஐயோ கிளியாடி விடு. அடிக்கிறீங்க. சாவலே எதுக்கு மக்களே? இந்த வெளியே என்ன பண்ணுறது? சப்புன்னு அறிவர்றா சப்புன்னு அறிவர்றா. ஐயோ எழுத்து போடு மக்களே. நான் சாக போகிறேன். ஏன்னா ஹெல்த்து ரொம்ப கம்மியாச்சு. அவனா மக்களே செட்டிலாச்சு. அவனா தாத்தா பாய் குட் பாய் கட்டும். ஓகே, ரிவைவ் தான் பண்ணோம். அது இப்போ பண்ண முடியாது. சரி ஓகே, திரும்பி ஃபஸ்ட்லேருந்து வந்து அங்கே நீங்கள் வந்து சேவ் பண்ணதான் நல்லா போச்சு. திரும்பி இப்படி வந்து பண்ணி இதுவாகிடுச்சு. இங்கே ஒரு கார் இருக்குது. இந்த கார் எப்போ இங்கே வந்துச்சு?
ஓகே இதொன்று ஒர்க் ஆகுது. இப்போ அந்த கேங்கு போட்டு தரலாம் மக்களே. புஷ்பானா ஃப்ளவர் நினச்சிட்டியா? ஃபயர் வைல்டு ஃபயர் உருத்திக்கட்டை இருக்குல்ல, வெடிகுண்டா போடணுண்டா சாவங்கடா. கார் பின்னாடி ரிவர்ஸ். ஐயோ செத்துட்டா. ஐயோ காரை விட்டு தப்பிச்சிடு. அப்பாடியா ஆனா மகளே கார் சோழி முடிஞ்சிடு. இவ்வளோ பரபரப்பாக மாசம் எடுத்துக்கிட்டு இப்படி தோசை ஆயிடுச்சு. ஐயோ ஆனா மகளே செத்தோம். ஐயோ இந்த காரை வெடிச்சிட போதும். ஓ இன்னும் 2 பேர் ஆகிங்களா? இன்னும் 2 பேர் தான் மக்களே. கைமா பண்ணிடலாம். சாமான் கொடுங்க. எவ்வளோதான் அடிக்கிறதுனா மக்களே நான் ரொம்ப அடிக்க ட்ரை பண்ணினே இருக்கேன். இதுக்கப்புறம் நம்மகிட்ட ஒருத்தி கதை தான் இருக்குது. இன்னும் ஒருத்தன் தான் இருக்கானா? கொஞ்சம் துளி லைஃப் வச்சு நான் உங்களுக்கு போராட வேண்டாம். சாவிட செட்ட பையன் அவனா செத்துறான் மக்களே. இந்த கற்று வச்சுக்கலாம். அடப்பாய் இவ்வளோ பெரிய கேங் நம்பராக எடுத்துக்கிட்டு வெறும் 21 ரூபாய் வச்சு என்னடா பண்ணுவேன்? மாறன் கடையில் 1 பரோட்டா வாங்க முடியாதுடா. 1 பரோட்டா 20 ரூபாய்டா. ஒரு பரோட்டா சாப்பிட்டா இருக்கு. பட்டை கூட பத்தாடுறா. இப்படி இருக்கீங்களாடா நீங்கள்? சரி ஓகே இதெல்லாம் நம்ம வந்து கேஸ் போடணும் மக்களே. ஒரு செட்டு கிடந்துக்கிறானே மயக்கமாட்டா இருப்பான். சப்பாமல் இருக்கான். நான் ஓரமாக படைச்சு இல்லை வேறு வண்டி ஒன்று சாப்பிடுச்சிடும். பக்கத்துலேயே கொஞ்சம் பைசா இருந்துச்சு. அடி எடுத்து நான் பேக்கெட்டை போட்டுனாச்சு. ஓகே என்ன இது டியூட் அவனுக்கு ஒரு வேலை இல்லை. அந்த டியூட் மார்க்கெட்னு ஒருத்தர் இருக்கான். அவன் ஒரு கோளாறு மக்களே. அவன் என்னென்னு சொல்ல நான் என்னென்னு செஞ்சுன்னு கிடப்பேன். ஆனால் காசு கொடுப்பான். அவன் காசு கொடுப்பான். ஆனால் எனக்கு முன்னாடி 3000 ரூபாய் சம்பாதிக்கும் போது அவன் வந்து 150 ரூபா கொடுத்தான். ரெடியூஸ் வாண்டட் லெவலில் என்ன பண்ணோன்னா மக்கள் இன்னும் ரெடியூஸ் வாண்டட் லெவல் போட்டு எப்போ ரெடியூஸ் ஆகும் தெரியல. சரி ஓகே அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போய்ட்டு வந்துடலாம் மக்களே. வட்ட மம்மி டுர் இப்போ என்ன வந்துட்டு ஆயிடுச்சு. ஸோ ஓகே ஜெயில் நம்பர். ஓகே மக்களே இவங்க வந்து ஜெயில் நம்பர் வேணுமா ஹேக் பண்ணுறதுக்கு இல்லை வேறு ஏதாச்சும் கண்ட்ரை ஹேக் பண்ணி கழிச்சிட போகிறான். ஓகே இங்கே ஒரு கார் இருக்குது. கருப்பு கலர் கார். நல்லா மாஃபியா கார் மாதிரி இருக்குது. நல்லா மாசாக போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் மக்களே. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு லெஃப்ட்டு ரைட்டு அம்மா சொல்கிறேன் சேர்த்து போயிடலேன். ரிவர்ஸ் ஏறுறா வண்டியை வச்சு. யாருன்னா இவ்வளோ கேவலமாக ஓட்டுறேன்னு தெரியல மக்களே. சரி ஓகே அப்படியே ஸ்ட்ரைட்டாக நான் ஃபஸ்ட்டு பின்னாடி வர மாட்டேது. நான் ஓட்டுறேன் இந்த காரா? நான் இன்னும் கருப்பு கார் நினச்சிருக்கேன் மக்களே. நான் ஓட்டுறேன் கருப்பு கார் மக்களே. நான் அந்த காரெலாம் ஓட்டல. நான் அந்த கார் வந்து சொல்லிட்டேன் மக்களே. அந்த வாண்டடில் வந்துருக்கும் போது சொல்ல மட்டும் சொன்னேன். இப்போ நான் பார்த்தோன்னே சரி அப்படியே ஸ்ட்ரைட்டாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த ரிச்சி அந்த ஜெயில் நம்பர் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு வந்தோமா. தட் இஸ் அவர் டாஸ்க். ஏன்னா வேறு ஏதாச்சும் கரும்பு ஹேக் பண்ணி தொலைஞ்சானா நம்மளுக்கு தான் பிரச்சனை. அவன் போட்டு ஜாலியாக அந்த பாத்ரூம் மேலே நின்றுக்கிட்டு ஓஹோ நான் பாட்டில் மேலே நிற்கிறேன் பாரு வேர்ல்ட் ரெக்கார்ட் நான் சொல்லி கட்டின்னு கிடப்பான் நான் போல். சரி இப்போ எங்கே போனோம்? ஜெயிலுக்கு போனோம். போலீஸ் ஸ்டேஷன் போனோம் மக்களே. ஏன்னா அந்த ரிச்சியை காப்பாற்ற இந்த கரியில் எனக்கு தெரிஞ்சு இந்த கரியில் இருக்கான் பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த கரியில் வந்து அந்த கடை சொன்னான் பற்றிய ரிச்சி பைக்கில் தப்பிச்சுன்னு போது இனிமேல் ஆயிடுச்சுன்னு போலீஸ் பிடிச்சிட்டு ரிச்சியை மட்டும் கரியில் ஒன்று தப்பிச்சுட்டு நினைக்கிறேன். அதனால கரியில் இனிமேல் ஹெல்ப் பண்ணுறான்னு நினைக்கிறேன் மக்களே. ஐயோ சரி கார் மரத்துலேயே கிடக்கும். ரெடிலாம் அவன் முட்டிட்டு போயிடுறேன். ஒரு நாளைக்காவது போலீஸ் ஸ்டேஷன் வரும்போது ஏதாச்சும் பத்திரமா வச்சுட்டு போகிறேன்னா டேக் ஃபோட்டோ ஆஃப் த ரிச்சிஸ் ஜெயில். சரி ஓகே மக்களே அப்படியே இங்கே வந்தாச்சு. உங்களுக்கு புரியணுன்னா எப்படி கண்ணுங்கட்டமாக பண்ணுறேன் மக்களே. சரி ஓகே என்ன தலைவா கன்னெல்லாம் வச்சுருக்கேன். காசு வச்சுருக்கேன். காசு அப்படியே எனக்கு தூக்கி போடுறது. ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்றைக்கி நம்ம இந்த பொறுக்கி பையனை ஃபோட்டோ எடுக்க போகிறோம். இந்த பொறுக்கி பையனை இந்த நம்பர் தான் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். இவனை நல்லா ஃபோட்டோ எடுத்து நல்லா மக்களே பண்ண போகிறேன். நல்லா ஜூம் பண்ணி எடுப்போம். அவனுக்கு கண்ணு தெரியாது என்ன பார்ப்போம். சரி ஓகே மக்களே ஃபோட்டோ நம்ம வந்து எடுத்தாச்சு. சரி அப்படின்னு ப்ராக்ரஸை வந்து சேவ் பண்ணியாச்சு. அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி திரும்ப அந்த கரியில் மீட் பண்ண போகலாம் மக்களே. மீட் பண்ணிட்டு அடுத்து என்ன சொல்லுவான்னு தெரியலையே. அடுத்து தெரிஞ்சுனாலும் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். சரி ஓகே அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த கார் எடுத்துன்னு அங்கே போய் போகலாம். இருங்க நான் அந்த கார் எடுத்துன்னு போவேன் மக்களே. அதுக்கு பதிலாக நான் அங்கே ஏதாச்சும் வண்டி எடுத்துன்னு அந்த வண்டி ஆக்சுவலாக நான் ஒரு பிளான் போடுறேன். இங்கே ஒரு வண்டியை விட்டு போகலான்னு. ஏன்னா போலீஸ் வந்து இனிமேல் விட்டா நம்ம இந்த மாதிரி அவனை வந்து அந்த ஜெயிலுக்கு திறந்து விட்டா ஓடி வந்துடுவான். ஆனால் வந்து போலீஸ் பிடிக்கும்.
போலீஸ்லேருந்து தப்பிக்க வந்து ஒரு வண்டி வேணும் மக்களே. அதான் ஒரு வண்டி கிடைக்குமான்னு பார்க்க வந்தேன். இந்த வண்டியை திடீர்னு போனால் வந்து வண்டி டிரைவர் எடுத்துன்னு போயிடுவானுங்க. இதுக்கு அங்கே ஒரு ஜீப் இருந்துச்சு, அந்த ஜீப் எடுத்துன்னு போயிடலாம் பேசாமல். தட்ஸ் அ குட் ஐடியா. இந்த ஜீப் நல்லாயிருக்கு. ஓகே, இல்லையே ஏறி அழகாக இல்லையே போகலாம். அஜினறிவில்லே அரிச்சதை சொல்லு இவனோட தில்லு ஓயாண்டு. இந்த ஜீப்பை அப்படியே இங்கேயே வச்சுட்டு போயிடலாம் மக்களே. ஏய் ஓகே, இந்த ஜீப் இங்கே இருக்குமா? இல்லை, இன்னும் கொஞ்சம் உள்ள போய் இதில் ஏற்றவே கூடாது. ஆணியில் ஏற்றினா ஜீப் டயர் கோவிந்தா. அவ்வளோதான் மகளே. இப்போ தப்பிக்கிற மாதிரி இங்கே வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இந்த நம்ம கருப்பு வண்டி எடுத்துன்னு போயிடலாம். ஆஹா, கருப்பு வண்டியோட ஒரு பக்கத்தையே காணும். ஒரு பக்கம்னா ஒரு டோரே காணும் மக்களே. யார் நோட்டீஸ் பண்ணீங்க ஒரு டோரே காணும்னு? நான் எப்படா பார்க்குறேனே. சரி ஓகே, பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பேர் நிறைய நான் பண்ணிச்சு கரியில் அந்த கரியில் போய் பார்க்கணும் அடுத்து என்ன பண்ணணுன்னு. ஏன்னா அவன் வந்து அடுத்து சொல்கிறானே. ஏய் என்ன வண்டிட்டு பில்டிங் செகண்ட் ஃப்ளோர் ரைட்டிங் பாருக்கிறேன். இந்த கார் எப்படா நொறுங்காமல் இருக்குன்னு தெரியல மக்களே. அவ்வளோ பாடு கட்டு அவ்வளோ சேஃபாக பில்ட் பண்ணியிருப்பாங்க இந்த காரை. எந்த கார் இருந்தாலும் மக்களே, பழைய கார் இருந்தாலும் புது கார் இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் காராக இருந்தாலும் லாரியாக இருந்தால் கூட நொறுங்க மாட்டேன் மக்களே. நான் கடவுள் கிட்ட வேணால் உடஞ்சி போவோம். அவ்வளோ இதுவாக இருக்குது. எனக்கு இது காரே தேவையில்ல போட. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனாலே வந்துடும் அந்த அவனோட வீடு. இதுதானே அவன் வீடு. இப்போ இந்த வண்டி எடுத்துன்னு போயிடலாமா? ஓகே மக்களே, இந்த வண்டி அப்படியே எடுத்து போகணும். நான் மக்களே ஓட மாட்டேது மக்களே. வண்டி ஒர்க் ஆக மாட்டேது. நான் ஆச்சு தெரியல. சரி ஓகே, அதை அப்படியே வச்சுட்டு இங்கே பாருங்கள் நம்ம பண்ண வேலை. அதை விட்டு இதோ இங்கே வந்து பாருங்கள் அவன் வீடு. இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணணும்னு கேட்கணும். டேய் என்னடா பண்ணணும் தெரியும் சொல்ல. ஆமாம் கருத்து. ஓகே சரி, இப்போ என்ன பண்ணோம்? ஓஹோ ஓகே 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 மக்கள் என்ன சொல்ல வரானா, ஆக்சுவலாக வந்து நான் வந்து இவன் டாக்ஸி டிரைவர் எனக்கு சொல்கிறான். ஏன்னா வந்து சம்பவம் பண்ணிருக்கா, அதனால டாக்ஸி டிரைவர் எனக்கு சொல்லியிருக்கான். சரி ஓகே, நம்மளே நடிப்போம் மக்களே. டாக்ஸி டிரைவர் நினைக்கலாம் பிரச்சனை இல்லை. எவனா பிடிச்சி அடிச்சு மூஞ்சி ஓடிக்காமடா. சரி, இந்த வேனை இந்த ட்ரை பண்ணி பார்ப்போம் எடுக்க முடியடான்னு. எடுத்துரு ஸ்டார்ட் ஆகிடு. என்னடா கொடுத்தாலும் ஆனால் முடிச்சு. ஓகே, இந்த வண்டி எடுத்துரு லாரி போயிடுச்சு. சரி ஓகே, நம்ம கருப்பு வண்டியோடு எடுத்துடலாம் மக்களே. அதுவும் அங்கே போய் வேண்டியது இல்லை. இந்த வண்டி எடுத்துன்னு போகலாம். கருப்பு வண்டி இதுவும் கருப்பு வண்டி தானே, இது எடுத்துன்னு போயிடலாம். இல்லை நியூக்கெலாம் இருக்குது. சரி ஓகே, ஸ்ட்ரைட்டாக க்ராஸாக போனீங்கன்னா அந்த டாக்ஸி ஸ்டேஷன் வந்துடும். அங்கே ஒரு டாக்ஸி மட்டும் சும்மா நிற்க அடுத்து நவுட்டிட்டு போயிட்டு 2-3 பிஸ்னஸ் பண்ணிட்டு வர வேண்டியது தான். ஏன்னா அப்போ நான் அவங்களால சண்டை இதுவாக தெரியாது. இப்போ கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது மக்களே. ஏன்னா நான் டாக்ஸி டிரைவராக ஆகிட்டேன் மக்களே. டாக்ஸி டிரைவர்லாம் குற்றவாளின்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதாவது டாக்ஸி டிரைவர் இல்லை, இப்போ நான் ஃபுல்லாக உருமாறிட்டேன். என்னை கண்டுபிடிச்சி தேடி வந்தாலும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே, இப்போ நான் வந்து 3 டியூட்ஸு 3 மக்களை 3 வாரி சவாரி பண்ண மக்களே. இப்போ புரிய வைக்கிற 3 வாரி சவாரி பண்ணோம். அங்கே ஒரு சவாரி வெயிட் பண்ணிடுங்க. அங்கே போகலாமா? அங்கே போகிறதுக்கு பதிலாக இங்கே வந்துட்டேன். சரி ஓகே, எங்கேயாவது வெயிட் பண்ணுவோம். வாத்தலை வா ஏறி இல்லை சைடில் டைம் கொடுத்துருக்காங்க. அதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. அதுக்குள்ளே போயிடணும். இன்னொன்று வந்து சைடில் வந்து சாங் வர கொடுத்துருக்காங்க. அது ஒரு வைப்பாக இருக்குது. அதை ஓட்டுற ஃபீலே கிடைக்க மாட்டேங்குது மக்கள். அருமையாக இருக்குது. சரி ஓகே, இவனோட இந்த பாயிண்டில் விட்டுடலாம். ஓகே, அப்படியே இங்கே தான் அந்த பில்டிங் மேலே போடா மேலே எங்கேயும். ஓகே டைமில் போ. ஐயோ பக்கத்தில் ஒன்று சொன்னாச்சு போடு மக்களே. பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம். இப்போ செகண்ட் சவாரி மக்களே. தலைவரே வண்டியில் இறங்க சீக்கிரம் ஏறுங்க தலைவரே அப்படின்னு சொல்லி இவரையே வந்து ஏற்றிட்டு அடுத்த டெஸ்டினேஷன் போயிட்டு அங்கேருந்து இன்னொருத்தனை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மாதிரி தான் மக்களே பண்ணோம். செகண்ட் டியூரில் சூப்பர் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போ அங்கே இருக்குது பாயிண்ட்டு. அதானே உங்கள் பாயிண்ட்டு சார். வேறு எங்கன்னா விட்டுற போகிறேன் அதான் நினைக்கிறேன். உங்கள் கார் இருக்குன்னு நினைக்கிறேன். கார் சர்வீஸ் பண்ண வந்தார் நினைக்கிறேன். இல்லை மக்களே, அதையும் தாண்டி
ஆடா போலீஸ் ஸ்டேஷன் வருது மக்களே. தெரியல மக்கள், சட்டான போலீஸு, சட்டாண்டா சிவனாண்டி போலீஸு. மாட்டிக்கினாரு ஒருத்தரு, அவரை காப்பாற்றணும் கத்தரு. ரொட்டு கடை குருமா, திரும்பி வந்து அடிச்சுடா கருமா. மாட்டிக்கினாரு ஒருத்தரு, அவரை காப்பாற்றணும் கத்தரு. வாஷிங் பவுடர் விருமா இல்லை விருமா. சரி ஓகே, பாட்டு பண்ணலாம் போடுவாங்க, காப்பிரைட் கொடுத்துருவாங்க. சரி ஓகே, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் இவரோட டெஸ்டினேஷனில் விட்டு வந்துடலாம். இல்லை மக்களே, முடிஞ்சிச்சு மக்களே. ஆக்சுவலாக முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனா வந்து ஸ்ட்ரைட்டாக போய் அவன் வீட்டுக்கு போயிடலாம். அவன் வீட்டு அவன் வீடோ போகலாம். உங்களை சீக்கிரம் முடிய கொஞ்சம் எதிர்பார்க்கல மக்களே. டக்குத்தானே வந்து எட்டி போய் முடிஞ்சிச்சு 3. அதையும் மீறி நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலே நான் என்னவோ பண்ணின்னு இருக்கேன் மக்களே. ஸோ டோன்ட் தப்பா ஃபைன். ஜஸ்ட் நம்ம வந்து இங்கே வந்தாச்சு. இவன் பேர் என்னது? இவன் பேரோட அப்புறமா வந்து போடு. சொரி இல்லை மக்களே, கெரியில் சரி, கெரியிலோட வீட்டுக்கு வந்தாச்சு மக்களே. இப்போ வீட்டை என்ன பண்ணுவோம் கேட்போமா? கேள். ஹே ஓகே மக்களே, நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்களா மக்களே? டிரைவிங் டியூட்னு பாப்பா. சூப்பர் மக்களே சூப்பரே. நம்மளை பற்றி பேசுகிறாங்களா? எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது மக்களே. சரி ஓகே, இப்போ வந்து நான் ஹேக் பண்ண போகிறேன் மக்களே. ஹேக் பண்ண போகிறான். சூப்பர். ஹேக் ஆகிடு கரெக்டாக எவ்வளோ நேரம் தான் எடுத்துக்கோ. சீக்கிரம் ஹேக் பண்ணா கெரியில். ஹேக் பண்ணா நீ வந்துருவாடா ரிச்சியா ஃபீல் பண்ணது. கமான் எப்படா ஆகும்? ஆயிடுச்சா சூப்பரே மக்களே. பையனா நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம். பையனா வந்து நம்ம வந்து ஜெயிச்சாச்சு மக்களே. இவன் பையனா அவன் தான் இங்கே தப்பிச்சு வரணும். சரி ஓகே, இப்போ ஆக்சுவலாக வந்து கேரக்டர் ஸ்விட்ச் பண்ணோம் மக்களே. பியர் ரிச்சி. இப்போ நம்ம ரிச்சி கேரக்டருக்கு போகிறோம் மக்களே. பார்த்தா வந்து வந்தாச்சு மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தான் ரிச்சி. இப்போ நம்ம தான் இங்கே தப்பிக்கணும். 5 ஸ்டார் வாண்டட் லெவல் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வச்சோம் பார்த்தீங்கன்னா ஜீப்பு இங்கே தான் இருக்குது. இப்போ இந்த ஜீப்பை வச்சு நம்ம தப்பிக்கலாம் மக்களே. ரத்த விட்டு கிளம்புடா அண்ணா வரன் தளபதி. மக்களே மாசா இருக்கா மக்களே? இங்கே எனக்கு பார்க்கறதுக்கு மாசா இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்க மக்களே. பார்த்தீங்கன்னா வந்து ஐயோ ஹெலிகாப்டரோட எங்கேருந்து போயிடு எங்கேயே கிராஷ் ஆகிட்டு கொஞ்சம் எதை விடுங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயின்னே இருக்கலாம். எண்டு எப்போ நம்மளை விடுறாங்க அந்த எண்டு வரைக்கும் நம்ம வந்து போராடி போயின்னே இருக்கோம் மக்களே. வண்டியில் ஒரு பெட்ரோல் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆஹா மக்களே, நம்ம தான் மாட்டிக்கினாரு ஒருத்தர். இங்கே வழி இல்லையே மக்களே. நம்மளை அட்டாக் பண்ணுறாங்களே. போவோம் வழியே இல்லைன்னா வழியை உருவாக்கிட்டு போவோம் மக்களே. 2 வினாலாம் போடு மக்களே. வழி இல்லைன்னு வழி இருக்குது. ஓகே, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இரு. லெஃப்ட்டில் போவோம் மக்களே. மாசாடு போகல. தண்ணியில் போகலாமா? எப்படி மக்களே, தண்ணியில் போகலாமா இல்லை பிரிட்ஜில் போகலாமா? தண்ணியிலே போவோம். நம்மளுக்கு தண்ணியிலே போகிறவங்களா? எப்படி தண்ணியில் போகிறவங்கிட்ட நம்ம ஆமாம் மக்களே, நார்மலாகவே தண்ணியில் போகலாம். அதுனா பிரச்சனையே இல்லை மக்களே. நீங்களும் தண்ணியில் போகாமல் பயந்து இருந்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து தண்ணியில் இனிமேல் வண்டியை விடுங்க, ஒன்றுமே ஆகாது. அதுக்குன்னு ஃப்ளைட்டெல்லாம் ஊற்றிங்கன்னா கோவிந்தா அதாகும். அப்படி மேலே ஏற்றுறா போடா. ஆஹா சொல்கிறாங்க மக்களே. கலையில் சுக்குனூர ஒரு மக்களே. அந்த ரீவியூ அதெல்லாம் உடஞ்சி இதுவாகிடும் மக்களே. எதாச்சும் தப்பிச்சே ஆகணும் மக்களே. மக்களே. விடாட ஸ்ட்ரைட்டாக இன்னொரு தண்ணியில் இருக்கலாம் மக்களே. இன்னொரு தண்ணியில் இருப்போம். நாங்கள் எத்தனை நாளாக தண்ணியில் இருப்போம். நாங்கள் தண்ணியிலே வீடு கட்டுறவங்க. இல்லை வர தண்ணியில் இருக்கிறதுக்கு பயந்து மக்களா? ஆமாம் மக்களே, நாங்கள் தண்ணியிலே வீடு கட்டுவோம் மக்களே. எங்களை பற்றி அவங்க யாருக்கும் தெரியாது. எஸ்கேப்பிங் நம்ம இங்கே இருந்துடலாமா? பிரிட்ஜு கடியிலே இருந்துடலாம். பிரிட்ஜு கடியில் தான் இருக்கும். ஆமாம்
பார்க்கறதுக்கு அப்புறம் அது ஓகே மக்களே. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெற்றிகரமாக வந்து தப்பிச்சாச்சு மக்களே. தப்பிக்க போகிறோம் தப்பிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் தப்பிக்கிறதுக்கு எப்படியும் ரொம்ப நேரம் ஆகும் மக்களே. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடிய சீக்கிரம் வந்து தப்பிச்சிடும் மக்களே. பார்த்தீங்கன்னா வந்து 2 minutes வெயிட் பண்ணலாம். சூப்பர். பார்த்தீங்கன்னா தப்பிச்சாச்சு மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா வந்து திரும்பி நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே போகலாம். அதாவது முன்னாடி நம்ம ஒரு கேரக்டர் அதனால நம்ம அங்கேயே போகலாம். அதாவது அந்த அவனோட வீட்டுக்கே போகலாம் மக்களே. பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து அங்கே தான் போக போகிறோம். ஓகே இப்போ நம்ம தண்ணியிலே போகலாம். நம்ம தண்ணியிலே போகிறோங்க மக்களே. தண்ணியிலே போகிறவங்க ஓகே அப்படி தண்ணியில் இருக்குமா? தண்ணியில் எடுத்து ஸ்ட்ரைட்டாக விட வேண்டியது தான். ஓகே மக்களே, மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஆதரவாக இருக்கும். அப்படி மேலே இருக்குது. இப்போ பாருங்களேன், இந்த கார் பறக்க போடு பாருங்களேன். போயிடு முக்காமல் போயிடு. சூப்பர். பண்ண ஒன்று நம்ம வந்து வெற்றிகரமாக மேலே வந்துச்சு. எப்படினாலும் நம்ம வந்து ஜெஸ்ட் மக்களே இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்க மக்களே. அப்புறம் வந்து பார்ட் 2 3 பண்ணலாம். நான் எனக்கு பார்ட் 2 3 கேட்டால் ஆமாம் மக்களே, இவனு வச்சு ஒரு சில சம்பவம் பண்ணலாம். ஓகே பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் நம்ம அந்த இடத்துக்கு வரல. பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் போயினே இருக்கணும் போல். இருங்க மக்களே, தப்பாக போடுவோம். இல்லை நம்ம அங்கே போகல மக்களே, வேறு எங்கேயோ போகிறோம். நம்ம எங்கடா போகிறோம்னு நம்மளுக்கே தெரியல. இது வேறு எங்கேயோ போடும். எங்கடா போடுன்னு பார்ப்போமே. சரி ஓகே. ஆக்சுவலி எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா வந்து எங்கே போடுன்னே தெரில. வேன் மட்டும் அந்த வேன் இல்லை, ஜீப் மட்டும் 10 தடவை பெல்ட்டி அடிக்கிறது தவிர எங்கே போடுன்னே தெரில. ஓகே அப்படி ஸ்ட்ரைட்டாக போ. இதுவும் நான் இன்னும் புரியின கலை வீட்டு வாசலில் விடுது. இது இவனோட வீடு மக்களே. மக்களே இந்த கடைப்படி பார்த்தா இது இவனோட வீடு. ஜஸ்ட் நம்ம இங்கே நிற்போம். பார்த்தீங்கன்னா மக்களே இந்த கேம் பிளே ஒன்று முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கேம் பிளே எப்படி இருந்துச்சு பாருங்கள். நீங்கள் எஸ்கேப் ஆகி நீங்கள் என்ன இருந்துச்சு பண்ணுவீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவல் மக்களே. See you on another gameplay video.